அன்பு சீடர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ஆசிரியன். கிரியாயோகா அஷ்டமா சித்திகள் இந்த பயிற்சிகளை கொடுக்கக்கூடிய ஆசிரியன். இந்த பதிவை புதிதாக பார்க்கக்கூடிய அன்புள்ளங்கள் தெளிவாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய மனம் எதையோ கற்பனை செய்கின்றது. கற்பனை உலகத்தில் வாழ்கிறது. மனிதன் யார்? இதைத்தான் நீங்க கேள்விப்பட்ட வரைக்கும், எல்லாருக்கும் தெரிந்த வரைக்கும் ஒரு சித்தர் கேள்வியை கேட்டார். என்ன, நான் யார் அப்படின்னு நான் தேடுறேன், நான் யாருன்னு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு ரமண மகரிஷின்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய சித்தர் பகவான், இன்னும் எத்தனையோ அவருக்கு நாம பெயர்களை சூட்டிக் கொள்ளலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தகுதி வாய்ந்த சக்தி படைத்த பகவான் ரமணர். இன்னைக்கும் உங்களுக்கு தெரியும், திருவண்ணாமலையில அவருக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும், தேடணும் அப்படின்னா நிச்சயமாக சொல்லுகின்றேன், யோகங்களிலே இந்த அஷ்டதிக்கு யோகங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அஷ்டதிக்கு யோகங்கள் ஒரு மனிதன் கற்கிறான் என்றால் அல்லது தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் கடவுளுக்கு நிகராக வாழலாம். நினைத்ததை உருவாக்கலாம், நினைத்ததை கொடுக்கலாம், நல்லது செய்யலாம். பொதுவா மனித இனங்களில் மனம் பிறண்டு கிடக்கின்ற மனங்களை ஒன்றிணைப்பதே யோகம். ஏன்னா இன்னைக்கு அறிவியல் நம்ம முன்னோர்கள் சொன்னது போல அஞ்ஞானம் இன்று விஞ்ஞானமாக வளர்ந்திருக்கிறது. அந்த அஞ்ஞானத்தை நமக்கு ஊற்றுவித்த பல ரிஷிமார்கள், முனிமார்கள் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், வீடு வாங்கணும், அல்லது ஏதோ உணவை மட்டும் வாங்கி நாம் வாழ்கின்றோம். இப்படின்னு பல தரப்பட்ட அன்பு உள்ளங்களுக்கு இடையில் எத்தனையோ அன்புள்ளங்கள் ஆன்மீகத்தை முழுமையாக பின்பற்றுகின்றன. சில நபர்கள் ஆன்மீகத்தை அதுவே இல்லை, ஆன்மீகம் என்பது ஒரு விதமான பொய், அஷ்டாங்க யோகமெல்லாம் இன்று சாத்தியமல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அன்புள்ளங்களும் உண்டு. நாம் அவர்களை குறை சொல்லக்கூடாது. அவர்கள் அந்த அளவுக்கு விரிந்திருக்கிறார்கள், பறந்திருக்கிறார்கள் தான் நாம நினைச்சுக்கிடணும். தவளை எப்படி கிணற்றுக்குள் இதுதான் உலகம் என்று வாழ்கிறதோ அது மாதிரி இன்னைக்கு சில மனிதர்கள் அவ்வளவுதான் அப்படின்னு வாழ்கிறாங்க. யோகங்கள் என்பது இந்த மனித குப்பையை பொன்னாக மாற்றுகின்ற வித்தை. இதை முதல்ல அன்பு சீடர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய அன்பு மாணாக்கள் ஒருவன் ஒரு கேள்வி எழுப்பினான். குருவே, நான் ஒருவரை சந்தித்தேன். அந்த நபர் அஷ்டாங்க யோகங்கள்லாம் இந்த நாளில் சாத்தியமல்ல, அதெல்லாம் அப்படின்னு எதிர்மறை கருத்தாக என்னிடம் பேசிக்கொண்டே இருக்கிறார். குருவே, இவருக்கு நான் என்ன பதிலை சொல்ல அப்படின்னு என்னுடைய
மாணவன், அன்பு சிஷ்யன், என்னுடைய அஷ்டாங்க யோகங்களிலே முழுமையாக தேர்ச்சி பெற்றவன் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் அவருக்கு சொல்ல வேண்டிய ஒன்று, இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவனுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் அதன் பொருள். அவனுடைய உலகம் சின்னதாக இருக்கிறது அப்படின்னு தான் நாம இந்த நேரத்தில் சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, நெருப்பே இல்லாமல் புகை ஒன்று இருக்கிறது. அன்பு மாணாக்களே, நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள், புதிதாக பார்க்கக்கூடிய அன்புள்ளங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். யோகங்களிலே அஷ்டவித்து, அந்த சித்து யோகங்களிலே புகை இல்லாத நெருப்பு இருக்கிறது. அதற்குள் நம் மனம் ஊடுருவுமாயானால், அதாவது புகையே இல்லாமல் ஒரு நெருப்பு இருக்கின்றது, அந்த நெருப்புக்குள் நம் மனம் உள்ளே நுழையுமானால் இதெல்லாம் சாத்தியமே. இதற்கு பலவிதமான உதாரணங்களை நாம் சொல்லலாம், பலவிதமான காரணிகளை காட்டலாம். இதெல்லாம் நம்மளுடைய ஆசிரமத்தில் தொடர்ந்து நடக்குது. ஆனா முக்கியமாக நம்ம கிட்ட வரக்கூடிய அன்புள்ளங்கள் அனைத்து மாணாக்களும் கேள்வி ஒன்றை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள். என்ன, நான் அப்படி வாழலாமா, இப்படி வாழலாமா, நான் ஒரு புகழ் பெறலாமா, நான் மக்கள் மனதிலே குடியிருக்கலாமா, அல்லது எல்லோரிடத்திலும் ஒரு சினிமா ஆக்டரை போல நான் புகழாக வாழ முடியுமா யோகத்தினால் அப்படின்னு நிறைய மாணாக்கள் நமக்கு ஒரு கேள்வியை வைக்கிறீங்க. எப்ப வைக்கிறீங்க? உங்களுக்கான பயிற்சி நிலைகளை தந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே சில நேரங்களில் நீங்கள் கேள்விகளை எழுப்புகின்றீர்கள். அந்த கேள்விக்கு பதிலாக நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு முடிவெடுப்பது நம்மளுடைய முழுமையான சுதந்திரம். நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்கணும். அந்த முடிவு சரியானதாக இருக்கணும். அந்த முடிவிலே நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த அஷ்டமா சித்தி யோக பயிற்சியை தவிர வேற ஒன்றுமில்லை. இன்று அறிவியல் அதிநவீனமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மனிதனைப் போல் இயந்திரமும் வேலை செய்கின்ற இந்த நேரத்தில் அஷ்டாங்க யோகம், நெருப்பே இல்லாமல் புகைகின்ற ஒரு ஆத்ம சித்தி யோகம். அந்த உலகத்துக்குள்ள நாம் மனிதனாலே எளிமையாக போக முடியும். அதற்கு முன்னதாக ஒன்றை சொல்லுகின்றேன். பறவைகளிலே சிறந்தவை, மிருகங்களிலே சிறந்தவை, அதே போல மனித இனங்களிலே சிறந்தவை அப்படின்னு காலம் ஒவ்வொரு நேரங்களிலும் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. எத்தனையோ போலி சாமியார்கள், போலி ஆசிரியர்கள் உண்டு. இதற்கு ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். சந்திரன், சூரியன், எது நல்லது, எது கெட்டது? இந்த உலகம் ஒன்று இயங்கிக் கொண்டு இருக்குமேயானால் நல்லவையும் கெட்டவையும் நம்மளோடு தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும். நாம் நேர்மையை பேசினால் எதிர்மறை பேசுகின்ற ஒரு மனிதன் நம் முன்னே நின்று கொண்டுதான் இருப்பான். அதனால் நாம் காரியங்களிலே, செயல்பாடுகளிலே இறங்க வேண்டும். அன்பு மாணாக்களே, நாம் செய்கின்ற வேலையை, நாம் எண்ணுகின்ற எண்ணங்களை திடமாக வைத்துக் கொண்டு செயல்பட்டீர்கள் என்றால் நீங்கள் நினைக்கின்ற அத்தனையும் உங்களால் அடைய முடியும். இதை முழுமையாக முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மனதை திடமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் நமக்கானவை.
அதை இழந்துவிட்டால் திரும்ப பெறவே முடியாது. அதனால் காலத்தையும் நேரத்தையும் வீண் பண்ணி கொண்டு தன் கடமையையும் உதாசீனப்படுத்திவிட்டு பொன்னான நேரத்தை வீணாக்குகின்ற மனிதர்கள் நமக்கு எதிர்மறை கருத்துக்களை சொல்லுகிறார்கள் என்றால் அதற்கு செவிமடுக்கின்ற நேரத்தை நீ வீண் பண்ணாதே அப்படிங்கிறது என்னுடைய முக்கியமான கருத்தாக இருக்கிறது. அதனால் இந்த யோக முறைகளிலே நாம் அடைய முடியாவை அப்படின்னு ஒன்று இல்லை. நாம் நினைத்ததை அடையலாம், நினைத்த புகழ்ச்சியை பெறலாம். சினிமா துறை என்ன, மக்களை ஆளுகின்ற அரசியல் துறையாக இருந்தாலும் அதிகாரத்துறையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதில் நாம் வெற்றி நடைபோடுவதற்கு பலவிதமான சூட்சும காரணங்களும் தந்திரங்களும் உண்டு. அதை மனதில் நிறுத்திக் கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளை தெளிவாகவும் சுத்தமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தேகம், இந்த உடம்பு குப்பையாக இருக்கிறது. இந்த குப்பைகளை நாம் களைய வேண்டும். நம்மளுடைய ஆசிரமத்தில் தலையாய கடமையாக வருகின்ற அத்தனை நபர்களையும் நாம் தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த உலக நாடுகளிலே பல 100 கோடிகளை தாண்டி மக்கள் உயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்களையெல்லாம் நாம் நல்வழிப்படுத்த வேண்டும். ஆன்மீக பூமியை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆன்மீகம் என்பது இந்த மனித உடலுக்கு ஒரு பொன்னாக, தங்கமாக, மின்னலாக மாறுகின்ற வித்தைதான் ஆன்மீகம். அதில் முக்கியமான ஒரு கருவியாக செயல்படுகின்றதுதான் அந்த அஷ்டாங்க யோகம் என்பதை இந்த நேரத்திலே மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க. ஆசிரமத்துக்கு வரக்கூடிய நபர்களுக்கு அற்புதமான ஒரு சிறப்பான பயிற்சிகளை நாம் கொடுக்கின்றோம். அவர்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதைகளை நாம் சரியாக கடமையை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லி, அஷ்டாங்க யோகம் என்பது நெருப்பே இல்லாமல் வருகின்ற புகைதான் அஷ்டாங்க யோகம். இன்றளவும் ஒரு சாதாரணமாக மேஜிக் செய்யக்கூடிய ஒரு மனிதன் கூட பறந்து காட்டுகின்றான். எப்படி அப்படின்னு ஆழமாக யோசித்துக் கொண்டு வருகின்ற நபர்களுக்கு அற்புதமாக பதிலளியுங்கள். அவர்களுக்கு மேலும் சந்தேகம் என்றால் ஆசிரமத்தில் இருந்து ஆரம்பகால பயிற்சி நிலைகளை நீங்களே கொடுங்கள். அவர்களே தெரிந்து கொள்வார்கள். எல்லோரும் நல்லவர்களே, எல்லோரும் இறைவனாக மாறுகின்ற வித்தை நம்மிடம் இருக்கிறது. அன்பு மாணாக்களே, தொடர்ந்து அமைதியாக உங்களுடைய கடமைகளை செய்யுங்கள். நம்முடைய வாழ்க்கையை நினைத்ததெல்லாம் அடையலாம். இதேபோல ஒரு நல்ல பதிவில் திரும்பவும் உங்களை சந்திப்பேன். அதுவரை நன்றி மாணாக்களே.